ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இன்றைக்கி கண்டிப்பாக நமக்கு நிறைய பேருக்கு நம்ம மொபைலில் ஸ்க்ரீனை ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தேவை ஏற்படும். ஸோ இப்படி ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ரெக்கார்டர் தான் ஏசட் ஸ்க்ரீன் ரெக்கார்டர். ஸோ நிறையவே ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளால் இந்த ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணி நம்மளால் ஈஸியாக நம்ம மொபைலில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஏசட் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் உங்கள் மொபைலில் சில இஷ்யூவோட ஒர்க் ஆகுதா? அதாவது இவ்வளோ நாள் நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணீங்க, இந்த இஷ்யூமே இல்லை. ஆனால் இப்போ திடீர்னு சில இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க. அதாவது இந்த ஏசட் ஸ்க்ரீன் ரெக்கார்டரை ஓப்பன் பண்ணுறீங்க, எப்போ ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இல்லாட்டி அப்படியே ஓப்பன் ஆகலாலும் நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஒட்டோவாகவே க்ளோஸ் ஆகிட்டு ஆப் நாட் ரெஸ்பாண்டிங் அப்படின்ற மாதிரி எரர் மெசேஜ் டிஸ்பிளே ஆகுது. இல்லாட்டி ஏசட் ஸ்க்ரீன் ரெக்கார்டரில் ரெக்கார்ட் பண்ணுறப்ப ஸ்ட்ரக் ஆகுது. இந்த மாதிரியான இஷ்யூஸ் நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் ஏசட் ஸ்க்ரீன் ரெக்கார்டரில் ஃபேஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டரில் ஃபேஸ் பண்ண இஷ்யூவெல்லாம் நம்ம எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சர்ச் பார் ஒன்று இருக்கும். அந்த சர்ச் பாரில் ஏசட் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் அப்படின்றத சர்ச் பண்ணி இந்த ஆப் அந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோன்னே பாருங்கள், இந்த ஆப்புக்கு புதுசாக அப்டேட் வந்திருக்கா அப்படின்றத. அப்படி அப்டேட் வந்திருக்குமா இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அப்டேட் அப்படின்றத கிளிக் பண்ணி இந்த ஏசட் ஸ்க்ரீன் ரெக்கார்டரை லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணுங்கள். அப்படி அப்டேட் பண்ணும்போது புதுசாக எதுவும் வெர்ஷன் ரிலீஸ் பண்ணியிருந்த அந்த வெர்ஷன் அப்டேட் ஆகி ஏதாவது இஷ்யூ இருந்தாலுமே அது சால்வ் ஆகிரும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள், ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் சால்வ் பண்ண முடிஞ்சா அப்படின்றத. நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படி அப்டேட் பண்ணிவிட்டு கூட நம்ம செக் பண்ணுறதுனால. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலில் நீங்கள் செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு அதில் பாருங்கள், ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதையுமே கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகினதுக்கு அப்புறமா அதில் சர்ச் பாரில் ஏசட் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் அப்படின்றத சர்ச் பண்ணி அந்த ஆப்பை நீங்கள் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோன்னே பாருங்கள், இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கொடுத்து ஃபோர் ஸ்டாப் பண்ணிடுங்க. அடுத்து ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இந்த இடத்துல இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணிவிட்டு கிளியர் டேட்டா அப்படின்றதையுமே கொடுத்து நீங்கள் ஒருக்கா டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிடுங்க. பண்ணதுக்கு அப்புறமா திரும்பவும் ஸ்க்ரீன் போயிட்டு இந்த ஏசட் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். அப்போ ஃபஸ்ட் டைம் ஓப்பன் ஆகிற மாதிரி ஓப்பன் ஆகி, ஸோ இதுக்கு முன்னால் நீங்கள் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் சால்வ் பண்ண முடிஞ்சா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அப்படி கிளியர் டேட்டா பண்ணுறனால கூட இந்த ஏசட் ஸ்க்ரீன் ரெக்கார்டரில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் நமக்கு சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் கிளியர் டேட்டா பண்ணிவிட்டும் செக் பண்ணி பாருங்கள். அதோட லாஸ்ட் ஸ்டெப்பாக உங்கள் மொபைலை நீங்கள் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் செக் பண்ணி பார்க்கலாம். சம்டைம்ஸ் நம்ம மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாகி கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகிறனாலையுமே இந்த ஏசட் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப்பும் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகி இந்த மாதிரியான இஷ்யூவோட ஒர்க் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் உங்கள் மொபைலையும் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் மொபைலில் ட்ரை பண்ணுறதன் மூலமாக ஏசட் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். இந்த ஸ்டெப்ஸ் ஒர்க் அவுட் ஆகுச்சா இல்லையா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.